இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் கேட்க இருப்பது வழிநடத்தி வாழ்வளிக்கும் வானமன்னா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் வானமன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கு ஏராளமாய் தாராளமாய் கிடைப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். நமது இந்தியாவில் 862 நாடோடி குழுக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஓரிடத்தில் தங்குவது இல்லை. தங்களுக்கு சொந்தமாக ஒரு நிலத்தை வாங்கி வீடு கட்டி அதில் குடியிருப்பதில்லை. அவர்கள் ஊர் ஊராக சுற்றி கொண்டே இருப்பார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை இருப்பதில்லை. பிள்ளைகளை படிக்க வைப்பதில்லை. அரசு கொடுக்கிற எந்த சலுகையிலும் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டுவதும் இல்லை. பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை. நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை. ஆம், இஸ்ரவேல் ஜனங்களும் ஏறத்தாழ இந்த நாடோடிகளைப் போலத்தான் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு சொந்தமாய் தேவன் ஒரு தேசத்தை கொடுத்திருந்தார். ஆனாலும் அந்த தேசத்தில் அவர்கள் குடியிருக்க முடியாதபடிக்கு விரட்டப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள், அடிமைகளாகவே கொண்டு போகப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கை விரக்தியாகவே இருந்தது. பல நேரம் நொந்து கொண்டார்கள். ஏன் எங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று. எங்கள் பிள்ளைகள், நாங்கள் எங்களுடைய தலைமுறை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் புலம்பினார்கள். அவ்விதமாய் புலம்பும் பொழுதுதான் ஆண்டவர் தீர்க்கன் எரேமியா மூலம் சொல்லுகிறார், நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. இஸ்ரவேல் ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில் அருவருப்பு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்பாத செயல்கள் இருக்கிறது. எனவேதான் நீ அலைந்து திரிகிறாய். நீ அலைந்து திரியாமல் இருக்க வேண்டுமானால் இந்த அருவருப்புகளை எல்லாம் ஆண்டவருடைய பார்வையிலிருந்து அகற்ற வேண்டும். நாம் இருக்கிறோம். நாம் சில வேளைகளிலே நம்முடைய பெற்றோருக்கு தெரியாமலே சில தவறுகளை செய்வோம். பெற்றோருடைய பார்வையில் நல்ல பிள்ளைகளாக வாழ்வோம். ஒருவேளை மனைவிக்கு முன்பதாக கணவன் நல்லவராக வேஷம் போட்டு வாழலாம். இப்படி நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் எல்லோரையும் நாம் ஏமாற்றி விடலாம். அவர்கள் பார்வையிலே நல்லவர்களாக நடிக்கலாம். அதனால்தான் தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால். அப்படியானால் நாம் வேடமிடவே முடியாது. ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவானது என்று ஒன்று இல்லவே இல்லை. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. இந்த வார்த்தையை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய இதயத்திலே சொந்தமான ஒரு வீடு எனக்கு இருந்தால் நல்லமாக இருக்கும் என்று யோசிக்கிறீர்களா? அடிக்கடி வீடு மாறிக்கொண்டிருக்கிறேன். நான் எங்கு சென்றிருந்தாலும், எங்கு வாடகைக்கு குடியிருந்தாலும் அங்கு நெடுநாட்கள் என்னால் இருக்க முடியவில்லை, துரத்தப்படுகிறேன். வாடகை கொடுப்பதற்கு பணம் இல்லாமல் சிரமப்படுகிறேன்.
இப்படியே என்னுடைய வாழ்நாட்கள் வீடு 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 என்று அலைந்து கொண்டே இருக்கிறதே, என்றைக்கு எனக்கு ஒரு வீடு என்று கேட்கிறீர்களா? ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களோடு தான் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ உன் அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றிவிடு. அவ்விதமாய் நீ இருப்பாயனால் அலைந்து திரிவது இல்லை. யோசித்து பாருங்களேன். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கட்டாயம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் விரும்பாத ஏதோ ஒரு சில அருவருப்புகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டல்லவா? எனவே இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் வெறுக்கிற, ஆண்டவர் விரும்பாத அருவருப்பு எது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட உணர்த்துகிறதான வார்த்தை. ஆண்டவர் மிகவும் தெளிவாக இஸ்ரவேல் ஜனங்களிடம் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். உபாகமம் 17:4. அது உன் செவி கேட்க உனக்கு அறிவிக்கப்படும் போது நீ அதை நன்றாய் விசாரிக்க கடுவாய். அது மெய் என்றும் அப்படிப்பட்ட அருவருப்பு இஸ்ரவேலில் நடந்தது நிச்சயம் என்று கண்டாயானால், அப்படியானால் எப்படிப்பட்ட அருவருப்பு? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். மிக மிக தெளிவாக எதை ஆண்டவர் அருவருப்பு என்று சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் புறமார்க்கத்தார் செய்கிற, புறமார்க்கத்தாருடைய அந்த பழக்க வழக்கங்களை அருவருப்பு என்று ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். அதாவது விக்கிரக ஆராதனை, அதை மிகவும் அருவருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் விபச்சாரம், வேசித்தனம், பொய், களவு இவைகளை எல்லாமே அருவருப்பாக கருதி இவைகள் புறஜாதியார் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அவ்விதம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அருவருப்புகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அவன் அலைந்து திரிகிறவனாக இருப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இருந்தார்கள். எனவே சொன்னார், நீ இந்த அருவருப்புகளை எல்லாம் அகற்றிவிட வேண்டும். அகற்றிவிட்டால் நீ அலைந்தே திரிவதில்லை. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய அலைச்சல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அங்கலாய்ப்புகள் ஆண்டவருக்கு தெரியும். ஏன் நான் மட்டும், என்னுடைய குடும்பம் மட்டும், என் பிள்ளைகள் மட்டும் இப்படி அலைய வேண்டும் என்று கேட்கிறீர்கள் அல்லவா? தேவன் விரும்பாத ஏதோ சில அருவருப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. இந்த அருவருப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது தேவன் நம்மை அலைய பண்ண மாட்டாராம். ஆம், ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை நமக்கு கொடுக்க இருக்கிறாராம். இந்த காலை வேளையில் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வோமா? ஜெபிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, எங்கள் அருவருப்புகளை உம்முடைய பார்வையிலிருந்து நாங்கள் அகற்றி விடும்போது இனி நீ அலைந்து திரிவது இல்லை என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. எங்கள் வாழ்விலும் கூட நீர் விரும்பாத சில அருவருப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. நீர் விரும்பாத பாவ பழக்க வழக்கங்கள் உண்டு. ஆண்டவரே, தயவு செய்து நீர் எங்களை மன்னியும். இவைகளை நாங்கள் விட்டுவிடவும் உம்முடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவும் எங்களுக்கு கிருபையை தாரும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்தமான இரத்த கோட்டைக்குள் நீர் எங்களை மறைத்து கொள்ளும். என்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம் அலைந்து திரிகிற வாழ்க்கையாகவே இருக்கிறது. எங்களுடைய வாழ்நாட்கள் எல்லாம் அடிமைத்தன ஜீவிதம் போல் இருக்கிறது. எங்களுடைய வாழ்நாட்களில் நிம்மதி, நிரந்தரமான முகவரி இப்படிப்பட்டவைகள் இல்லாமலே இருக்கிறது சுவாமி. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். விசேஷமாக எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வு உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வு உமக்கு பிரியமான ஒரு வாழ்வாக இருக்கட்டும் என நாங்கள் மன்றாடுகிறோம். இரத்த கோட்டைகள் எங்கள் பிள்ளைகளை மறைத்து கொள்ளும். தீங்கு, துயரம், கண்ணீர்,
கவலை, இவைகளுக்கு எங்கள் பிள்ளைகளை நீர் தப்புவியும் சுவாமி. எங்கள் பிள்ளைகளுடைய ஆண்டவரே எதிர்காலங்கள் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் ரட்சியும். உம்முடைய அன்பிற்குள் வராதவர்கள் உம்முடைய அன்பிற்குள் வருவார்களாக. தகப்பனே, வியாதி படுக்கையில் படுத்திருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. என்ன செய்வதற்கு என்று மரணத்தின் விளிம்பை தழுவி கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா தொற்றினாலே எங்களுக்கு தெரிந்தவர்கள் கூட சிலர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் சுவாமி. தயவு செய்து நீர் அவர்களை காப்பாற்றுவீராக. தயவு செய்து நீர் அவர்களை தொடுவீராக. சுகவீனங்களுக்கு முற்றிலும் நீர் அவர்களை தப்புவிப்பீராக. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவள் வாழ்வில் கடந்து வருவதாக. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நீர் இறங்கும் இறங்கும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே. விசேஷமாக இந்த காலை வேளையிலும் கூட தேவரீர் திருமண வயதை அடைந்து திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நினைத்து பெற்றோரும் கூட உம்முடைய சமூகத்தை நோக்கி அங்கலாய்க்கிறது நீர் அறிவீர் சுவாமி. பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற நன்மைகளை செய்கிற ஆண்டவர் தாமே ஏற்ற துணைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. தேவனாகிய கர்த்தாவே, இரக்கமுள்ள தகப்பனே, கருணை நிறைந்தவரே, காருண்யம் நிறைந்தவரே, மகத்துவம் நிறைந்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, திருமணம் முடிந்து குழந்தை செல்வத்திற்காய் காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் இந்த குழந்தை வாக்கியத்தையும் கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதியும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. வயது முதிர்ந்த எங்கள் பெற்றோரை ஆசீர்வதியும். அவருடைய முதுமையின் பலகீனங்களுக்கு அவர்களை நீங்களாக்கும். சுகத்தோடும் பலத்தோடும் கூட இருக்கிற கிருபைகளை கொடுப்பீராக. பயத்தால் நடுங்கி இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பயப்படாதே என்று எங்களுக்கு சொல்லுகிற ஆண்டவர், இவ்விதமாய் இந்த வியாதி என்னை தொற்றிவிடுமோ, இந்த வியாதி என்னை மரணத்திற்கு கொண்டு போய்விடுமோ என்று அங்கலாய்க்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். தைரியத்தை கொடுப்பீராக. வேலைக்கு செல்ல வேண்டும், வெளி நண்பர்களோடு உறவினர்களோடு கூட தொடர்பில் இருக்க வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், சமூக உறவில் ஆண்டவரே மக்களோடு கூட மக்களாக வாழ வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் இந்த நோய் தொற்று எங்களை அச்சுறுத்துகிறதே என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே விசேஷித்த பாதுகாப்பை கொடுப்பீராக. எங்களுக்கு அருமையானவர்கள் வெளிநாடுகளிலும் வெளி ஊர்களிலும் இருக்கிறார்கள் சுவாமி. இவர்களுக்கு ஏதோகிலும் நேர்ந்து விடுமோ என்று நாங்கள் பயப்படுகிறோம். அவ்விதமாக எதுவும் ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுத்து ஆசீர்வதியும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வேலை இழந்தவர்கள் உண்டு ஆண்டவரே, வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. இன்னுமாய் போதுமான சம்பளம் இல்லாமல் சிரமப்படுகிறவர்கள் உண்டு ஆண்டவரே, இவர்களுக்கு நீர் இறங்குவீராக. கர்த்தருடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். மிகவும் நெருக்கடிக்குள்ளாக இருக்கிற இப்படிப்பட்ட தெய்வ மனிதர்களுக்கு என் ஆண்டவர் இறங்கும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே. திருச்சபை இன்னும் சபை ஊழியங்கள் இவைகளெல்லாம் பல நிலைகளிலும் தடைபட்டு இருக்கிறது. இவைகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தாரும் கர்த்தாவே. பரலோகத்தின் ஆண்டவர் தாமே எங்களுக்கு ஒத்தாசை செய்வீராக. இந்த காலகட்டத்திலும் ஆண்டுடைய பாதுகாப்பு, ஆண்டுடைய வழிநடத்துதல் எங்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. உம்முடைய பார்வையில் நின்று அருவருப்புகளை நாங்கள் அகற்றி அலைந்து திரியாத ஒரு ஜீவிதத்தை செய்ய எங்களுக்கு கிருபையை தாரும். எங்களை நினைத்தருளும் கர்த்தாவே, எங்களை நினைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். வாட்ஸ்அப்பில் தேவைப்படுவோர் வான மன்னா என டைப் செய்து 9443384653 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள்.